ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக தக்காளி ஆனியன் மட்டும் வச்சு ஒரு டேஸ்டான கார்லிக் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஒன் டைம் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை தான் பண்ண சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கூடவே ஒரு ஆஃப் லெமன் சாறு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மேரினேட் பண்ண வைக்க போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் பட்டர் போட்டு அது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் மெயினாக பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுத்து இது கூடவே 2 பச்சை மிளகாயை அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு மசாலா நல்லா சிக்கனை எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணிலாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா முக்கால்வாசி வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்ல சிக்கன் மசாலா வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்குனா போதும் ஒரு டேஸ்டான கார்லிக் சிக்கன் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபேவரட் சிக்கன் ரெசிபி என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.